Namaste student. Today we are going to see a topic about chapter 3 Bus Ki Yatra from the book of Vasant 8th standard second language. Student நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த சாப்டரோட ஆத்தரோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பஸ் கி யாத்ரா, பஸ் மீன்ஸ் பேருந்து, யாத்ரா மீன்ஸ் பயணம். ஓகேங்களா? இந்த சாப்டரோட ஆத்தரோட நேம், அதாவது லேखकोட நேம் ஹரிசங்கர் பர்சாய். ஜென்ம அதாவது போத் 22 ஆகஸ்ட் 1924. மிருத்தி 10th ஆகஸ்ட், அதாவது டெத்து வந்து 10th ஆகஸ்ட் 1995. ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த சாப்டரோட சாராம்சம், அதாவது சம்மரியை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஐ வில் டிரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு தமிழ்லையும் பார்த்துருவோம். ஓகே ஸ்டூடெண்ட், once the writer along with the 4 of his friends decided to start the journey by bus to catch a train to Jabalpur by bus. But some people advised he not to travel by this bus. Ignoring their advice, they go by the same bus. But seeing the condition of the bus, the author laughs and says that the bus is worthy of worship. Seeing the delicate condition, a feeling of remorse for the bus comes in the eyes of the writer. As soon as the engine starts, it seems that the entire bus is the engine. Sitting on the seat, he thinks whether he is sitting on the seat or the seat on it. Seeing the bus, he says that this bus is definitely from the time of Gandhiji non-cooperation movement, because all the part of the bus were non-cooperation with each other. After the engine is fixed, the bus starts again, but this time it runs more slowly. On reaching the culvert ahead, the tide gets punctured. Now all the passengers give up hope of arriving on time and start joking to be free from worry. In the end of the author tries to enjoy the joy by giving up the fear and accepting himself as a part of that bus, and all the fear, take it out of our mind. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எழுத்தாளர் தனது 4 நண்பர்களுடன் பஸ்ஸில் ஜபல்பூருக்கு ஒரு ரயிலை பிடிக்க பஸ்ஸில் தங்கள் பயணத்தை தொடங்க முடிவு செய்தவுடன், ஆனால் சிலர் இந்த பஸ்ஸில் பயணம் செய்ய வேண்டாம் என்று அவருக்கு அறிவுறுத்துகிறார்கள். அவர்களின் ஆலோசனையை புறக்கணித்து அவர்கள் ஒரே பஸ்ஸில் செல்கிறார்கள். ஆனால் பேருந்தின் நிலையை பார்த்த ஆசிரியர் சிரித்து கொண்டே பஸ் வழிபாட்டிற்கு, அதாவது போக்குவரத்துக்கு தகுதியாக இருக்காது என்று கூறுகிறார். நுட்பமான நிலையை பார்த்தால் பேருந்தை பயபக்தியின் உணர்வு எழுத்தாளரின் கண்களில் வருகிறது. என்ஜின் தொடங்கியவுடன் முழு பஸ்ஸும் என்ஜின் என்று தெரிகிறது. இருக்கையில் உட்கார்ந்து, அதாவது என்ஜின் மேலே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறார். அல்லது அதன் மீது இருக்கை இருக்கிறதா என்று நினைக்கிறார். பேருந்தை பார்த்த அவர், இந்த பஸ் நிச்சயமாக காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்கத்தை காலத்திலிருந்தே உள்ளது. ஏனெனில் பேருந்தின் அனைத்து பகுதிகளும் ஒன்று ஒத்துழைக்காதவாறு இருந்ததாக கூறுகிறார். என்ஜின் சரி செய்யப்பட்ட பிறகு பஸ் மீண்டும் தொடங்குகிறது, அதாவது டிராவல் பண்ண தயாராக இருக்கு. ஆனால் இந்த முறை அது மெதுவாக இயங்குகிறது. முன்னால் கல்வெட்டை அடைந்ததும் டயர் பஞ்சர் ஆகும். இப்போது அனைத்து பயணிகளும் சரியான நேரத்திற்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையை விட்டுவிட்டு கவலையிலிருந்து விடுபட நகைச்சுவையாக அவர்கள் பேச்சு ஆரம்பிக்கிறது. இறுதியில் ஆசிரியர் பயத்தை தியாகம் செய்து அந்த பஸ்ஸின் ஒரு பகுதியை தன்னை ஏற்றுக்கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியை அனுபவிக்க முயற்சிக்கிறார். அதாவது பஸ்ஸு போயிட்டு இருக்க சொல்ல நின்றுடுது, அதனுடைய கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்து டிரைவரும் கண்டக்டரும் பண்ணக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகளை பார்த்த உடனே அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ண பேசஞ்சருக்கு எல்லாருக்குமே நாம் எல்லாரும் அந்த குறிப்பிட்ட இடத்த ரீச் ஆகிறதுங்கிற ஒரு பயத்தை விட்டுட்டு
ஒரு நகைச்சுவையாக பார்க்க ஆரம்பித்ததாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, உங்கள் மனதில் இருந்து அதை எடுத்துக்கொள்வதாக ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், all of you take your book, page number 13, chapter 3, बस की यात्रा. I will read the paragraph. हम 5 मित्रों means friends ने तय किया कि शाम means evening 4 बजे की बस से चलें. बन्ना से इस कंपनी की बस सदाना के लिए घंटे means time बर्बाद मिलती है, जो जबलपुर की ट्रेन मिला देती है, सुबह घर पहुंच जाएंगी. The author described that they were 5 friends. He made a program that they would go by the bus at 4 o'clock in the evening. This 4 o'clock bus will help them reach the destination. The bus was going to run from Banna. After about an hour, he had to get a bus from Banna to Satna. The writer and his friends have to go to Jabalpur, so they will do some travel by bus. After that, they will catch a train to Jabalpur. The journey will take the whole night and he will reach home by morning. ஆசிரியர் தனது 5 நண்பர்களுடன் அவர்கள் மாலை 4 மணிக்கு பஸ்ஸில் செல்வார்கள் என்று திட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இந்த 4 மணி நேர பேருந்து அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைய உதவும். அதாவது இந்த பஸ் பன்னாவிலிருந்து இயக்கப் போகிறது. சுமார் 1 நேரம் கழித்து அவர் பன்னாவிலிருந்து சட்னாவுக்கு வேறு பஸ் மாற வேண்டியதாக இருந்தது. எழுத்தாளரும் அவரது நண்பர்களும் ஜபல்பூருக்கு செல்ல வேண்டும். எனவே அவர்கள் பஸ்ஸில் சிறிது பயணம் செய்வார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜபல்பூரிற்கு ஒரு ரயிலை பிடிப்பார்கள். பயணம் இரவு முழுவதும் எடுக்கும். அவர்கள் விடியற் காலையில் வீட்டிற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. हम में से 2 को सुबह काम पर हाजिर होना था, इसलिए वापसी का यही रास्ता मीन्स वे पाதை अपनाना जरूरी था. लोगों ने सलाह दी कि समझदार मीन्स புரிஞ்சுக்கிறது. ஓகேங்களா? आदमी इस शाम वाली बस से सफ़र नहीं करते क्या? ராஸ்தே மேம் டாக்கு மீன்ஸ் கொள்ளைக்காரர்கள். ஓகேங்களா? திருடர்கள்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்கள குறிப்பிட்டிருக்காங்க. மில்தே ஹை நெஹிம் பஸ் டாக்கின் ஹை. அதாவது இதனுடைய டிரான்ஸ்லேஷன் என்னவென்றால், the 2 friends who had accompanied the writer had to be present in the office on time. Therefore, it was necessary to adopt this path of return. The people who knew him advised him that if there is a sensible person, then he would not like to travel by this evening bus, because after a while it became very dark and it is not safe to travel during night time. Do robbers meet on the way? The author has asked a question. Bandits are not found on the way, but the condition of the bus is very scary. The bus is in a bad condition. I do not know whether it will be able to reach the destination or else people will always go by that bus. அதாவது எழுத்தாளருடன் சென்ற 2 நண்பர்கள் சரியான நேரத்தில் அலுவலகத்தில் இருக்க வேண்டியதாக இருந்தது. எனவே இது திரும்பும் பாதை பின்பற்ற வேண்டியது அவசியம். ஒரு விவேகமான நபர் இருந்தால் அவர் இந்த மாலை பஸ்ஸில் பயணம் செய்ய விரும்ப மாட்டார் என்று அறிவுறுத்தினார்கள். அவருக்கு ஏனென்றால் சிறிது நேரம் கழித்து அங்கு மிகவும் இருட்டாகி, அதாவது போகக்கூடிய பாதை ரொம்ப இருட்டாகிவிடும் என்று குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் இரவு நேரங்களில் பயணம் செய்வது பாதுகாப்பானது அல்ல, வழியில் கொள்ளைக்காரர்கள் இருப்பார்கள் என்றும் ஆசிரியர் ஒரு கேள்வியை கேட்டுள்ளார்.
வழியில் கொள்ளைக்காரர்கள் காணப்படவில்லை. ஆனால் பேருந்தின் நிலை மிகவும் பயமாக மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அது இலக்கை அடைய முடியுமா, இல்லை என்றால் மக்கள் எப்போதும் அந்த பஸ்ஸில் செல்வார்களா என்று பயந்து கொண்டே அந்த பஸ்ஸில் ஏறியதாக குறிப்பிட்டிருக்காங்க. I will read the next paragraph. बस को देखा तो श्रद्धा उमंट बड़ी कुब क्यों वृत्त थी. सदियों की अनुभव के निशान लिए हुए थी. लोग इसलिए इससे सफ़र नहीं करना चाहते कि वृद्धावस्था में इसे कष्ट होगा. एक बस पूजा के योग्य थी. इस पर सवार कैसे हुआ जा सकता है. अदावदु the bus by which the author had to go was very old. It was running for many years. People had completed many of the journey by it. Seeing this bus, it was felt that this bus had done many journeys, has taken many people to the destination. His mistakes were clearly visible on this bus. His mirrors, windows and the entire body were broken. Nothing was in the right place. It was in a rolling state. Its engine was making noise. So that's why people did not want to travel because the bus was very old. That bus maybe have some trouble because it is very old. It has become old. This bus was worthy of worship because it had taken many people to the destination, had traveled to a lot, so this bus was worthy of worship. How can they thought a boarding on old and outdated bus when it is time for to rest. எழுத்தாளர் செல்ல வேண்டிய பஸ் மிகவும் பழமையானது. அது பல ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருந்தது. மக்கள் தங்கள் பயணங்களை பலவற்றை முடித்திருந்தது. இந்த பேருந்தை பார்த்தபோது இந்த பஸ் பல பயணங்களை செய்துள்ளது. பலரை தங்கள் இலக்கை நோக்கி அழைத்து செல்ல உபயோகப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த பஸ்ஸில் அவரது மதிப்பெண்கள் தெளிவாக தெரிந்தன. அதாவது அவரது அந்த பஸ்ஸின் கண்ணாடிகள், ஜன்னல்கள் மற்றும் உடல் முழுவதும் அந்த பாடி கண்டிஷன் எல்லாம் உடைஞ்சிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. எதுவும் சரியான பாதையில் இல்லை. அது உருளும் நிலையில் இருந்தது. அதன் இயந்திரம் சத்தமிடம், அதாவது அந்த என்ஜின் பயங்கர நாய்ஸு சத்தத்தோடு இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அதனால்தான் பஸ் மிகவும் பழமையானதாக இருக்கிறது. மக்கள் பயணம் செய்ய விரும்பவில்லை. அந்த பஸ் மிகவும் பழமையானது. பழையது என்பதால் சில சிக்கல்கள் இருக்கலாம். இந்த பஸ் வழிபாட்டுக்கு தகுதியானது. ஏனென்றால் அது பலரை தங்கள் இலக்குக்கு அழைத்து சென்றது. நிறைய பயணமும் செய்து இருக்கிறது. எனவே இந்த பஸ் வழிபாட்டுக்கு தகுதியானது. பழைய மற்றும் காலாவதியான பஸ்ஸில் ஓய்வெடுக்க வேண்டிய நேரம் வரும்போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்ற எண்ணம் எப்படி இருக்கும், அந்த பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஏற்படுங்கிற விஷயத்தை ஆத்தர் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு ஒரு சில மீனிங்ஸை கீழே கொடுத்துருக்கேன். அதை உங்களோட ரஃப் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு அதை மெமரியும் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட், இதோட இந்த செஷனை முடிச்சுக்கிடுவோம். இதனுடைய கண்டினியூட்டியை அடுத்த செஷனில் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.